சரணம் சரணம் கச்சாமி. ஆகஸ்ட் மாதத்திற்கான மாதத்தந்திர பிரார்த்தனை. நமது பீத்திரிவை ஆசையை ஊக்குவிப்பாளர் பாரதி மாஜி அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மாதத்தந்திர பிரார்த்தனை செய்வதன் மூலம் ஆகஸ்ட் 1, 2026 முதல் செப்டம்பர் 1, 2026 வரை மாதம் முழுவதும் நீங்கள் அனைவரும் பரம்ஜியின் சக்தியால் பெரிதும் பயனடைங்கள். वापस से पहले 8 वाक्य. परमं शरणं गच्छामि, हंसं शरणं गच्छामि, अद्वैतं शरणं गच्छामि, आनंदम शरणं गच्छामि, चरणं शरणं गच्छामि. हे परम जी, मुझ पर कृपा करो. सिर झुकाकर परम जी को नमस्कार करता हूँ. பரம் ஜி, ஆகஸ்ட் மாதத்திற்கான இந்த மாதத்தந்திர பிரார்த்தனைக்கு உனது வலிமையை தாரும். இந்த பிரார்த்தனை செய்வதன் மூலம் இந்த மாதம் முழுவதும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குமாறு உம்மை வேண்டுகிறோம். பரம்ஜி, தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த சிறப்பு மாதத்தில் பரம்ஜி பக்தி மாதத்தின் பிடிஎம்இ சக்தியை பெறுவதற்காக 2026 ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரும் பக்தி மாத சம்பூர்ண சிவர் வரை பீத்திரிவை பக்தி மாதத்தின் ஒவ்வொரு வகுப்பிலும் நான் நிச்சயமாக கலந்து கொள்வேன். பரம்ஜி, இந்த பக்தி மாதத்தில் 2026 ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறும் சிறப்பு பீத்திரிவை நினைவு ஆண்டு சக்தி உற்சவ வகுப்பில் நான் நிச்சயமாக கலந்து கொள்வேன். பரம்தாமத்தில் பரம்ஜியின் 4 தாமங்களின் பலனை நான் பெறுவேன். அதை நானே பெற்றுக்கொள்வேன், மற்றவர்களுக்கும் சொல்வேன். இந்த பக்தி மாதத்தில் பரம்ஜி என் வீட்டிற்கு வர வேண்டும். மேலும் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் தற்போது இருப்பதை விட அதிக மகிழ்ச்சி, அமைதி, செல்வம், செழிப்பு, ஆரோக்கியம், நல்வாழ்வு, பாதுகாப்பு மற்றும் ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும். இதற்காக என் சக்திக்கு ஏற்ப நான் பிரதாபத் செக்டர் 19 பரந்தாம் 1337 உள்ள சித்த பரம பிரதிக்கிற்கு நேரில் செல்வேன். அல்லது ஆகஸ்ட் மாத பீத்திரிவை மாதத்தந்திர செய்தி மடலுடன் சேர்த்து கொரியர் மூலம் அதை அனுப்பி வைப்பேன். மேலும் பீத்திரிவை சம்பூர்ண பரம்ஜி பக்திமா சிவரில் கூட்டு சக்தியை பெறுவேன். பரம்ஜி, இந்த முழு பக்தி வாதத்தையும் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளும் பொருட்டு ஆகஸ்ட் 15, 2026 அன்று பிரதாபத் செக்டர் 19 பரந்தாம் 1337 நடைபெற உள்ள பீத்திரிவை பக்திமா சம்பூர்ண சிவரில் நான் நேரில் கலந்து கொள்வேன். மேலும் மற்றவர்களுக்கும் தகவல் தெரிவிப்பேன். ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்து பரம்ஜிக்கு ஒரு விருப்ப கடிதத்தை சமர்ப்பித்ததன் மூலம் எனது மிகப்பெரிய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான சக்தியை பெறுவேன். பரம்ஜலம் மற்றும் பரம்போஜம் மூலம் ஆரோக்கியமாக இருப்பதற்காக சக்தியை பெறுவேன். சித்த இலக்கியங்களை எடுத்து அவற்றை பயன்படுத்துவதன் மூலம் என் வாழ்க்கை இப்போது இருப்பதை விட மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றுவேன். பரம்ஜி, இந்த மாதத்தின் மற்ற பண்டிகைகளும் மிகவும் மகிழ்ச்சியாக அமையட்டும். திருமண வாழ்வில் மிகுந்த பாசமும் அன்பும் நம்பிக்கையும் பெருகட்டும், பொருத்தமும் அதிகரிக்கட்டும். இதற்காக 2026 ஆகஸ்ட் 15ஆம் தேதி பாரதி தேவியுடன் பீத்திரிவை ஹரியாலி தீட்சை நான் நிச்சயமாக கொண்டாடுவேன். பரம்ஜி, நீங்கள் எங்கள் இஷ்டகுரு, ஒரு சகோதரனை போல எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்கள். இதற்காக 2026 ஆகஸ்ட் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறும் பீத்திரிவை ரக்ஷபந்தன் சிறப்பு வகுப்பில் நான் நிச்சயமாக கலந்து கொண்டு பயனடைவேன். முதலில் பரம்ஜிக்கு ரக்ஷ சூத்திரம் சமர்ப்பித்த பிறகு நான் கூட்டாக பீத்திரிவை செய்வேன். வரும் மாதம் எனது தொழிலுக்கும் வேலைக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக அமையட்டும். எனது வருமானம் பெருகட்டும், எனது செழிப்பு உயரட்டும். நான் சரியான முறையில் சம்பாதிக்கட்டும், சரியான முறையில் செலவு செய்யட்டும். என்னால் சிறிதளவு பணத்தை சேமிக்க முடியட்டும். எனது வருமானத்தின் ஒரு பகுதியை பீத்திரிவை மேம்பாட்டிற்காக முதலீடு செய்ய முடியட்டும். கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் வீண் செலவுகள், மருத்துவ செலவுகளை வீணாகாமல் இருக்கட்டும். விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பில் பீத்திரிவை செய்வதன் மூலம் எனது அதிக லாபம் கிடைக்கட்டும். எந்த காரணத்தினாலும் ஏற்பட்ட எனது கடன்கள் விரைவில் தீரட்டும். முடங்கி கிடக்கும் பணம் விரைவில் திரும்பி கிடைக்கட்டும். பொருளாதார மந்தநிலை, போட்டி, வானிலை போன்றவை எனது தொழிலிலும் வேலையிலும் எந்த தீய விளைவையும் ஏற்படுத்தாமல் இருக்கட்டும். இதற்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11 மணிக்கு நடைபெறும் நேரலை ஆன்லைன் ஆஃப்லைன் பீத்திரிவை லட்சுமி சமர்த்தி வகுப்பில் நான் நிச்சயமாக கலந்து கொள்வேன். மேலும் கூகுள் மீட்டில் நடைபெறும் பீத்திரிவை லட்சுமி சமர்த்தி ஆராய்ச்சி வகுப்பில் கலந்து கொள்வதன் மூலம் நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் செல்வந்தனாகவும் ஆகட்டும். நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் செல்வந்தனாகவும் ஆவதற்கான வலிமையை எனக்கு தாருங்கள். மழை காலத்தில் ஏற்படும் நோய்கள், மோசமான வானிலை விளைவுகள், பேரிடர்கள், டெங்கு, மலேரியா, வயிற்றுப்போக்கு, ஒவ்வாமை, தொற்று மற்றும் வேறு எந்த வகையான நோய்களில் இருந்தும் பாதுகாப்புக்காக இருக்க நான் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 30, 2026 மாலை 7 மணிக்கு நடைபெறும் பீத்திரிவை மாதத்தந்திர நோய் தடுப்பு வகுப்பிலும், மேலும் ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு கூகுள் மீட்டில் நடைபெறும் பீத்திரிவை நோய் தடுப்பு ஆராய்ச்சி வகுப்பிலும் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் நானும் என் குடும்ப உறுப்பினர்களும் நோய்களிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதுடன் அனைவரும் ஆரோக்கியமாகவும் இருப்பார்கள். பரம்ஜி, முன்னோர்களின் ஆசீர்வாதங்களும் அருளும் குடும்பத்தின் மீது நிலைத்திருக்கட்டும். நிலவில் உள்ள பணிகள் விரைவில் முடிவடையட்டும்.
முன்னோர்கள் திருப்தி அடைந்த சந்ததியரை ஆசீர்வதிக்கட்டும். மேலும் பித்ருதோஷம், பாக்கிய தோஷம், சூழ்நிலை தோஷம், கண் திருஷ்டி, யாருடைய தீய செயல்கள், எதிரிகளின் தீய செல்வாக்கு, கிரகதோஷம், வாஸ்து தோஷம் மற்றும் காலசர்ப தோஷம் ஆகிய அனைத்திலிருந்தும் விடுபடுவதற்காக நான் நிச்சயமாக பீத்ருவை அமாவாசை நேரலை வகுப்பில் ஆகஸ்ட் 12, 2026 புதன்கிழமை கலந்து கொள்வேன். அதிகபட்ச பலனை பெறுவதற்காக முடிந்த போதிலும் எனது வீட்டில் ஒரு பீத்ருவை அமாவாசை கூகுள் மீட் வகுப்பையும் ஏற்பாடு செய்வேன். பரஞ்சி பீத்ரி செய்வதன் மூலம் நான் மிகுந்த தன்னம்பிக்கை பெறட்டும். பீத்ருவை ஊக்குவிப்பதன் மூலம் எனது தொடர்பு திறன்கள் மேம்படட்டும். பரம்ஜி, எனக்கு வார்த்தைகளை கொடுங்கள், எனக்கு குரலை கொடுங்கள், எனக்கு தைரியத்தை கொடுங்கள். நான் அதன் மூலம் பீத்ருவை அழைப்பதுகள் மற்றும் பீத்ருவை நல்வாழ்த்து அட்டைகள் வழியாக முன்பின் தெரியாதவர்களிடம் கூட பீத்ருவை அதிகபட்ச அளவிற்கு நான் ஊக்குவித்து எனது விருப்பங்களை நிறைவேற்றும் சக்தியை பெற முடியும். தினமும் காலை 11 மணி மற்றும் மாலை 7 மணிக்கு பீத்ருவை நல அறக்கட்டளை யூடியூப் சேனல் மற்றும் பீத்ருவை NCR இந்தியா ஃபேஸ்புக் பக்கத்தில் நடைபெறும் பீத்ருவை ஆன்லைன் நேரலை வகுப்பில் குறித்து அதிகபட்ச மக்களுக்கு நான் தெரிவிப்பேன். மேலும் மக்களை அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பின்தொடரவும் வைப்பேன். பரம்ஜி, என்னால் பீத்ருவையில் பயிற்றுவிக்கப்பட்ட மக்களும் நிறைய வேலைகளை செய்து முடிக்கட்டும். அது பரம்ஜியின் புகழையும் மரியாதையும் அதிகரிக்கட்டும், என் மரியாதையும் அதிகரிக்கட்டும். பரம்ஜி, என் மாணவர் வாழ்க்கையும் என் குழந்தைகளின் மாணவர் வாழ்க்கை, தொழில் வாழ்க்கையும் மிகவும் வெற்றிகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையட்டும். இந்த புதிய கல்வியாண்டில் நான் மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கட்டும். ஆசிரியர்கள் நண்பர்களிடமிருந்து எனக்கு அதிகபட்ச ஆதரவு கிடைக்கட்டும். என் படிப்பில் நான் கடினமாக உழைக்கட்டும். மேலும் நான் தினமும் மாணவர்களின் கோரிக்கைகளை படிக்கட்டும். இந்த கல்வியாண்டு மிகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் அமையட்டும். இதற்காக மாதத்தந்திர செய்தி மடலின்படி அனைத்து மாணவர் வகுப்புகளிலும் கலந்து கொண்டு என் ஆற்றலை நான் புதுப்பித்துக் கொண்டே இருப்பேன். ஆகஸ்ட் மாதத்தில் வரும் அனைத்து பண்டிகைகளிலும் பீத்ருவை மாத சிவராத்திரி, பீத்ருவை பௌர்ணமி வகுப்பு, பீத்ருவை ஏகாதசி வகுப்பு மற்றும் பிற பண்டிகை வகுப்புகளிலும் பீத்ருவை செய்வதன் மூலம் மிகவும் மகிழ்ச்சியாக மாற்றுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஜூலை 2026 மாதத்தின் அனைத்து அழகான அனுபவங்களையும் தர்கோ டைரியில் எழுதி அத்துடன் பீத்ருவை அனுபவத்தை வீடியோ அல்லது ஆடியோவாக பதிவு செய்து குழுவில் பகிர்வதன் மூலம் விளம்பர சக்தியை பெறுவேன். பரம்ஜி, உங்கள் ஆசீர்வாதங்களால் ஜூலை மாதம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இதற்காக நன்றி பரம்ஜி, நன்றி பரம்ஜி, நன்றி பரம்ஜி. பரம்ஜி, தொடர்ந்து பீத்ருவை செய்வதன் மூலம் இந்த ஆகஸ்ட் மாதம் கடந்த மாதத்தை விட மிகவும் மகிழ்ச்சியாக அமையட்டும். தயவுசெய்து எனது இந்த விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். என் விருப்பம் நிறைவேறியவுடன் பாக்கெட்டில் பரிசு தொகையை நீங்களே சம்பாதிக்கும் எந்த நாணயத்திலும் நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். பரம்ஜிக்கு கொடுப்பேன். 1 லிட்டர் தண்ணீர் வழங்குவேன், ஒரு மலர் வழங்குவேன். என் விருப்பம் நிறைவேறியவுடன் இந்த மாதம் எந்த ஊடகத்தின் மூலமாகவது 11 புதிய நபர்களுக்கு பீத்ருவை கற்பிப்பேன். பரம்ஜியிடம் நான் வேண்டுகிறேன், இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான உங்களுடைய மற்றும் என்னுடைய அனைத்து இணைய விருப்பங்களையும் விரைவில் நிறைவேறட்டும். சரணம் சரணம் கச்சாமி.